Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தனுவாஸ் கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். 4th round கவுன்சிலிங்க்கு பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 4th round of counseling for children of ex-servicemen 7.5 reservation government school candidates and academic அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டேட் பாத்தீங்கன்னா 10/9/2025 செப்டம்பர் 10 வந்து நடக்க போகுது. வென்யூ ஆஃபீஸ் ஆஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் தனுவாஸ் மாதவரம் மில் காலனில வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இங்கே தான் போய்ட்டு நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் உங்கள் கவுன்சிலிங் கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4th round ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்காக நடக்க போகுது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடெக் அகாடமிக் அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி இன்டர்னல்னு கொடுத்துருக்காங்க. லாகின் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபில்லிங் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் ஒரு இமெயில் ஐடி கொடுத்து உள்ளே போய்ட்டு உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஓடிபிக்கும் அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். 5/9/2025 10 AM கொடுத்துருக்காங்க. அதுவும் மார்னிங் வரையும் தான் டைம் இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா 4th round ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ 4th roundல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்கும் போட்டிருக்காங்க, ஆஃப்லைன் கவுன்சிலிங்கும் போட்டிருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரிக்கு என்ன கவுன்சிலிங் போட்டிருக்காங்கன்னு பார்த்து கரெக்டான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ தேவைப்படுறவங்க கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறவங்க நீங்கள் இங்கே லாகின் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் வந்து மாற்றி செட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 4th round ஆஃப் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிவிஎஸ்சி ஏஹெச்சில் செலெக்ஷன் லிஸ்ட்டு அகாடமிக்கு கொடுத்துருக்காங்க. பிடெக்கில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெடியூல் இருக்குது, கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இன்பர்சன் கவுன்சிலிங்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லைடிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பிவிஎஸ்சி ஏஹெச்சில் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 11 தான் இருக்குது. அந்த 11க்கு தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூப்பிட்ருக்காங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதில் யாரோட நேம் இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே வந்து எந்த காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடெக் கவுன்சிலிங் ஷெடியூலை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கவுன்சிலிங் ஷெடியூல் ஆன்லைன் மோட் கொடுத்துருக்காங்க. 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஃபில்லிங் ஆஃப் கேம்பஸ், கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பை தி கேண்டிடேட்ஸ் ஃபார் கேம்பஸ், கோர்ஸ் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட் சீட் பார்த்தீங்கன்னா 6/9/2025 வந்து இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் பிடெக்கில் ஜாயின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இதை அட்டன் பண்ண முடியும். அதையுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th round கவுன்சிலிங் ஷெடியூல் ஆஃப்லைன் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்லைன் மோடில் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டேட் வந்து முடிஞ்சிருச்சு நேத்தோட. ஸோ அதனால தான் வந்து அங்கே அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகல. 10th வந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிரும். 15th நீங்கள் உங்கள் காலேஜில் ஃபிசிக்கலாக ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்டேட் தான் இப்போ வெப்சைட்டில் இருக்குது. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.